தாவீது இஸ்ரவேல் புத்திரருக்கு சொன்ன புத்திமதிகள். அதிகாரம் 28. கோத்திரங்களின் தலைவரும் ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவரும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவருமாகிய இஸ்ரவேலின் சகல பிரபுக்களையும் பிரதானிகளையும் பலசாலிகளையும் சகல பராக்கிரமசாலிகளையும் தாவீது எருசலேமிலே கூடி வரச் செய்தான். அப்பொழுது ராஜாவாகிய தாவீது எழுந்திருந்து காலூன்றி நின்று, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்வதை கேளுங்கள். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாயிருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார். இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாயிருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என் மேல் பிரியம் வைத்தார். கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருகிறதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டு அவர் என்னை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே, என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன், நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன். என் நாட்களில் நடக்கிறபடியே அவன் என் கற்பனைகளின்படியும் என் நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாயிருப்பானானால் அவன் ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவேன் என்றார். இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின் வைக்கும் பொருட்டாக நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கவும் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். தாவீது தன்னுடைய காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்தார். தாவீது இப்போது வயது முதிர்ந்து விருத்தாப்பியராய் இருக்கிறார். தாவீது மரிக்கும் காலம் வந்திருக்கிறது. தாவீது தான் மரிப்பதற்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரருக்கும் தன் குமாரனாகிய சாலமோனுக்கும் அநேக புத்திமதிகளை சொல்லுகிறார். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஜீவித்த காலம் முடிவு பெறும்போது மிகவும் தீவிரமாக ஊழியம் செய்தார். பல இடங்களுக்கும் நன்மை செய்கிறவராக சுற்றி அலைந்தார். எல்லோருமே தங்களுக்கு நியமிக்கப்பட்ட காலம் முடிவு பெறும்போது சுறுசுறுப்பாக தங்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவார்கள். தாவீது இப்போது எருசலேமிலே இருக்கிறார். அவர் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் எருசலேமிலே கூடி வரச் செய்கிறார். தாவீது கூட்டிச் சேர்த்தவர்களின் விவரம் வருமாறு: இஸ்ரவேலின் பிரபுக்கள், கோத்திரங்களின் தலைவர்கள், ராஜாவை சேவிக்கிற வகுப்புகளின் தலைவர்கள், 1000 பேருக்கு அதிபதிகள், 100 பேருக்கு அதிபதிகள், ராஜாவுக்கும் ராஜகுமாரருக்கும் உண்டான எல்லா ஆஸ்தியையும் மிருக ஜீவன்களையும் விசாரிக்கிற தலைவர்கள், பிரதானிகள், பலசாலிகள், பராக்கிரமசாலிகள். தாவீது இஸ்ரவேலில் முக்கியமானவர்கள் அனைவரையும் கூடிவரச் செய்து தேவாலயத்தை கட்டும் பணியில் தன்னுடைய குமாரன் சாலமோனுக்கு உதவி புரியுமாறு அனைவருக்கும் கட்டளையிடுகிறார். தாவீது மரிக்கும் தருவாயில் இருந்தபோது வேறு எந்த காரியத்தையும் விட கர்த்தருடைய ஆலயத்தை குறித்தே அதிக கரிசனையோடு இருக்கிறார். தாவீது இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும்போது இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் கூட்டிச் சேர்த்து அவர்களுக்கு முன்பாக கடந்து செல்ல வேண்டும் என்று பிரியப்படுகிறார். மோசேயும் யோசுவாவும் இந்த உலகத்தை விட்டு கடந்து போனபோது இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரையும் கூட்டிச் சேர்த்தார்கள். உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர், உங்கள் அதிபதிகள் எல்லோருடைய காதுகளும் கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும், அவர்களுக்கு விரோதமாக வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கவும் அவர்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்யுங்கள்.
உபாகமம் 31:28. யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்ற முதிர்ந்தவனானேன். யோசுவா 32:2. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்களையெல்லாம் சீகேமிலே கூடி வரப்பண்ணி, இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். யோசுவா 24:1. தாவீது இஸ்ரவேல் புத்திரரிடம் பேசும்போது அவர்களுக்கு மிகுந்த மரியாதையை கொடுக்கிறார். அவர்களோடு மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் பேசுகிறார். தாவீது வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கிறார், படுக்கையில் படுத்திருக்கிறார். ஆனாலும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் தாவீதுக்கு முன்பாக கூடி வந்திருக்கும் போது தாவீது தன் படுக்கையில் இருந்து எழுந்திருந்து காலூன்றி நின்று அவர்களோடு பேசுகிறார். இஸ்ரவேல் சபையார் எல்லோரும் ஓரிடத்தில் கூடி வரும்போது அங்கே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரும் வருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் அவருடைய ஜனத்தின் மத்தியிலே இருக்கிறது. தாவீது கர்த்தரை கனம் பண்ணும் வண்ணமாக பயபக்தியோடு எழுந்திருந்து காலூன்றி நிற்கிறார். தாவீதுக்கு முன்பாக கோத்திரங்களின் தலைவர்களும் அதிபதிகளும் பிரதானிகளும் பிரபுக்களும் பலசாலிகளும் பராக்கிரமசாலிகளும் கூடி வந்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லோரும் தாவீது ராஜாவின் சேவகர்கள். தாவீதுக்கு இவர்கள் சேவகராயிருப்பது அவருக்கு கிடைத்திருக்கிற பெரிய சிலாக்கியம். தாவீது தன்னுடைய சேவகரை பார்த்து எப்போதும் சந்தோஷமாய் இருப்பார். இப்போதோ தாவீது தனக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற தன்னுடைய சேவகரை பார்த்து, என் சகோதரரே, என் ஜனமே என்று சொல்லுகிறார். தாவீது அவர்களை இப்போது தன்னுடைய சேவகராக பார்க்கவில்லை. அவர்களை தன்னுடைய சகோதரராகவும் தன்னுடைய சொந்த ஜனமாகவும் பார்க்கிறார். தாவீது தன்னுடைய சகோதரரையும் தன்னுடைய ஜனத்தையும் நேசிக்கிறார். அவர்கள் தாவீதின் சேவகராயிருந்தாலும் தாவீது இதுவரையிலும் அவர்களை பராமரித்து வந்திருக்கிறார். அவர்களுக்கு கட்டளையிடும் உரிமை தாவீதுக்கு இன்னும் இருக்கிறது. ஆகையினால் தாவீது அவர்களை பார்த்து, என் சகோதரரே, என் ஜனமே, நான் சொல்லுவதை கேளுங்கள் என்று கட்டளையாக சொல்லுகிறார். தாவீது கர்த்தருக்கு ஆலயம் கட்ட விரும்பினார். ஆனால் கர்த்தரோ அதை தடை பண்ணி விடுகிறார். தாவீது இஸ்ரவேல் புத்திரரிடம் முதலாவதாக சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்தை பற்றியே சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியும் நமது தேவனுடைய பாதபடியும் தங்குவதற்கு ஒரு ஆலயத்தை கட்ட நான் என் மனதிலே நினைத்து கட்டுகிறதற்கு ஆயத்தமும் பண்ணினேன். ஆனாலும் தேவன், நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ யுத்த மனுஷனாய் இருந்து இரத்தத்தை சிந்தினாய் என்றார் என்று சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு தன்னுடைய பட்டயத்தின் மூலமாக ஊழியம் செய்தார். தாவீதின் கையில் பட்டயம் இருந்தது. ஆனாலும் அவருடைய குமாரனாகிய சாலமோனுடைய கையிலோ தூக்கு நூலும் மட்டப்பலகையும் இருக்கிறது. ஒருவர் பட்டயத்தினால் ஊழியம் செய்யும்போது மற்றொருவர் தூக்கு நூலால் ஊழியம் செய்கிறார். சாலமோனுடைய காலத்தில் இஸ்ரவேல் தேசம் யுத்தமில்லாமல் அமைதலாயிருக்கிறது. சமாதான காலம் கட்டி எழுப்புகிற காலம். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருந்தி அடைந்தது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. அப்போஸ்தலர் 9:31. தாவீது கர்த்தருடைய கிருபையினால் இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாய் இருக்கிறார். தாவீது இஸ்ரவேல் புத்திரரிடம் பேசும்போது முதலாவதாக தன்னுடைய ராஜ்யபாரத்தை பற்றியும் அதன் பின்பு சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை பற்றியும் பேசுகிறார். யூதா யாக்கோபுக்கு மூத்த குமாரன் அல்ல. ஆனாலும் கர்த்தர் யூதா கோத்திரத்தை ஆளுகை செய்கிற கோத்திரமாக தெரிந்து கொண்டார். யாக்கோபு இஸ்ரவேலை ஆளுகை செய்கிற செங்கோலை யூதா கோத்திரத்தாரிடம் ஒப்புக் கொடுக்கிறார். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள். ஆதியாகமம் 49:10. தாவீது ஈசாயின் குமாரன். தாவீது தன்னுடைய குடும்பத்தில் மூத்த குமாரனாய் இராமல் இளைய குமாரனாய் இருந்தாலும் கர்த்தர் தாவீதின் மேல் பிரியம் வைத்து அவரை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கி இருக்கிறார்.
தாவீது இஸ்ரவேல் புத்திரரிடம் தான் ராஜாவானதை பற்றி சொல்லும்போது, இப்போதும் இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் என்றைக்கும் ராஜாவாய் இருக்க இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனுடைய வீட்டாரில் எல்லாம் என்னை தெரிந்து கொண்டார். அவர் யூதாவையும் யூதாவின் வம்சத்தில் என் தகப்பன் குடும்பத்தையும் தலைமையாக தெரிந்து கொண்டு என்னை எல்லா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக்க என் தகப்பனுடைய குமாரருக்குள் என்மேல் பிரியம் வைத்தார் என்று சொல்லுகிறார். தாவீதுக்கு ஏராளமான குமாரர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் சாலமோனும் ஒருவர். சாலமோன் தாவீதின் மூத்த குமாரன் அல்ல. ஆனாலும் கர்த்தர் சாலமோனை இஸ்ரவேல் தேசத்தின் மீது ராஜாவாக ஏற்படுத்துகிறார். தாவீது சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை பற்றி சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு அநேகம் குமாரரை தந்தருளினார். ஆனாலும் இஸ்ரவேலை ஆளும் கர்த்தருடைய ராஜ்யபாரத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காருவதற்கு அவர் என்னுடைய எல்லா குமாரரிலும் என் குமாரனாகிய சாலமோனை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் அதன் பிரகாரங்களையும் கட்ட வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் தாவீதுக்கு தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் தாவீதை நோக்கி, உன் குமாரனாகிய சாலமோனே என் ஆலயத்தையும் என் பிரகாரங்களையும் கட்டக்கடவன். அவனை எனக்கு குமாரனாக தெரிந்து கொண்டேன். நான் அவனுக்கு பிதாவாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் சாலமோனை தமக்கு குமாரனாக தெரிந்து கொள்கிறார். சாலமோனே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். சுவிசேஷ ஆலயத்திற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே ஆதாரமாகவும் அஸ்திபாரமாகவும் இருக்கிறார். கர்த்தர் சாலமோனை தமக்கு குமாரனாக தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் சாலமோனுக்கு பிதாவாய் இருப்பார். சாலமோனின் ஆரம்ப காலத்தில் அவர் கர்த்தருக்கு பயந்து ஜீவித்தார். சாலமோன் கர்த்தருடைய வழியில் நடந்து கர்த்தரை நேசித்தார். கர்த்தரும் சாலமோனை நேசித்தார். ஆனால் சாலமோனின் பிற்காலத்தில் அவர் கர்த்தரை விட்டு விலகி போனார். அநேக அந்நிய ஸ்திரீகளை விவாகம் பண்ணினார். அவர்கள் சாலமோனின் இருதயத்தை கர்த்தரை விட்டு விலகி போக பண்ணினார்கள். இதனால் கர்த்தர் சாலமோன் மீது கோபம். சாலமோன் தம்மை விட்டு பின்வாங்கியதினால் கர்த்தர் சாலமோனுக்கு விரோதமாக திரும்பினார். சாலமோனின் ராஜ்யத்தை கர்த்தர் அவருடைய வம்சத்தை விட்டு எடுத்து போட்டார். இஸ்ரவேல் புத்திரரின் பாவத்தின் நிமித்தம் கர்த்தர் அந்த தேசத்தையே அழித்து விட்டார். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் மனம் திரும்பும்போது இஸ்ரவேல் தேசம் மறுபடியும் புதுப்பிக்கப்படும். மேசியாவின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் நித்திய ராஜ்யமாக தொடரும். சாலமோன் கர்த்தருடைய கற்பனைகளின் படியும் அவருடைய நியாயங்களின் படியும் செய்ய உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை என்றைக்கும் திடப்படுத்துவார். இந்த வசனத்தில் கர்த்தர் கூறியிருக்கும் ஆசீர்வாதம் நிறைவேற வேண்டுமானால் இங்கு கூறப்பட்டிருக்கும் நிபந்தனையை சாலமோன் நிறைவேற்ற வேண்டும். பாவம் செய்கிறவனை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார். கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டவை. வேதாகமத்தில் 1595 நிபந்தனைகள் ஆல் என்னும் வார்த்தையோடு கூறப்பட்டிருக்கிறது. நிபந்தனையை விளக்குவதற்கு இந்த வார்த்தை தவிர மேலும் பல வார்த்தைகளும் வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவார். கர்த்தர் இங்கு சொல்லுகிற வாக்கியம் ஒரு தீர்க்க தரிசன வாக்கியம். இந்த தீர்க்க தரிசனம் மேசியாவின் காலத்திலே பூரணமாய் நிறைவேறும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஏசாயா 9:7. அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. லூக்கா 1:33. தாவீதின் ராஜ்யம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கரத்திலே ஒப்புக் கொடுக்கப்படும். கிறிஸ்துவே நம்முடைய ஆத்தும மீட்பர். அவரே உலக இரட்சகர். கிறிஸ்துவின் ராஜ்யம் மீட்பரின் ராஜ்யமாக இருக்கும். கர்த்தர் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவதாக வாக்கு பண்ணுகிறார். இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற கர்த்தர் ஒரு நிபந்தனையையும் சொல்லுகிறார். சாலமோன் கர்த்தருடைய கற்பனைகளின்படியும் கர்த்தருடைய நியாயங்களின்படியும் செய்ய உறுதியாய் இருக்க வேண்டும். அப்போது கர்த்தர் சாலமோனுடைய ராஜ்யபாரத்தை என்றென்றைக்கும் திடப்படுத்துவார்.
தாவீது இஸ்ரவேல் புத்திரருக்கு புத்திமதிகளை சொல்லும்போது அவருக்கு முன்பாக ஏராளமான ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள். தாவீது அவர்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு விசாரியுங்கள் என்று அவர்களுக்கு புத்தி சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தாரை ஆளுகை செய்கிறார். கர்த்தருடைய கற்பனைகளே அவர்களை ஆளுகை செய்யும் பிரமாணம். இஸ்ரவேல் புத்திரர் தங்களுடைய கடமைகளை விசாரித்து அறிய வேண்டும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தருடைய கற்பனைகளை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய ஊழியக்காரரின் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய கற்பனைகளை பற்றி போதிக்கிறவர்களின் போதக வாக்கியங்களை அவர்கள் கவனமாய் செவி கொடுத்து கேட்க வேண்டும். கர்த்தர் தாமே தங்களை நித்திய வழியில் நடத்த வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நாம் மிகவும் கவனமாய் இருந்தால் மாத்திரமே கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ள முடியும். தாவீது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு முன்பாக புத்தி சொல்லும்போது கர்த்தர் தாவீதின் வார்த்தைகளுக்கு சாட்சியாயிருக்கிறார். கர்த்தரின் சபையாகிய இஸ்ரவேல் ஜனத்தாரும் தாவீதின் வார்த்தைகளுக்கு சாட்சியாயிருக்கிறார்கள். தாவீது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு சொல்லும் புத்திமதிகளை ஏதோ ஒரு இரகசியமான இடத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைவாக பேசவில்லை. அவர் இஸ்ரவேல் அனைத்தின் கண்களுக்கு முன்பாக பேசுகிறார். தாவீதின் வார்த்தைகள் இஸ்ரவேல் புத்திரருக்கு புத்திமதிகளாகவும் எச்சரிப்புகளாகவும் இருக்கிறது. அவர்கள் தாவீதின் வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காவிட்டால் குற்றம் அவர்கள் மீது சுமரும். அப்போது கர்த்தரும் இஸ்ரவேல் சபையாரும் அவர்களுக்கு விரோதமாக சாட்சி சொல்லுவார்கள். நீ பட்சபாதத்தோடே ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கும் முன் நிர்ணயம் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கும் முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். 1 தீமோத்தேயு 5:21. நான் தேவனுக்கு முன்பாகவும் உயிரோடு இருக்கிறவர்களையும் மரித்தவர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் அவருடைய பிரசன்னமாகுதலையும் அவருடைய ராஜ்யத்தையும் சாட்சியாக வைத்து கட்டளையிடுகிறதாவது 2 தீமோத்தேயு 4:1. தாவீது இஸ்ரவேல் புத்திரருக்கு புத்திமதிகளை சொல்லுவதற்கு ஒரு காரணம் உண்டு. அவர்கள் இப்போது கானான் தேசத்தை நல்ல சுதந்திரமாக அனுபவித்து வருகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு பிறகு இந்த தேசத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்க வேண்டும். அதற்காகவே தாவீது இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு இந்த புத்திமதிகளை சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளையெல்லாம் கைக்கொண்டு விசாரித்தால் அவர்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும்.